இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை பயப்படாதிருங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த காரியம் மோசே ஜனங்களிடத்துல சொல்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அநேகர் முறுமுறுக்கிறார்கள், அநேகர் பயப்படுகிறார்கள், அநேகர் வார்த்தையினாலே தேவனை குற்றப்படுத்துகிறார்கள். ஆனாலும் மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரார். தேவன் மேல அவர் முழு நம்பிக்கை, முழு விசுவாசம் வைத்ததுனால இந்த இடத்துல இந்த ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த ஜனங்களை பார்வோனின் படை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் முன்னோக்கி போகும்போது அவர்களுக்கு முன்னால ஒரு சமுத்திரம் நிற்குது. அந்த இடத்துல ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் மோசே சொல்றார், நீங்க நின்று கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில எந்த பக்கத்திலிருந்தும் நெருக்கம் வரும்போது, எல்லா பக்கத்தாலேயுமே எங்களுக்கான வாசல்கள் அடைபடும் போது நாங்கள் நின்று கொண்டு தேவன் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நாங்கள் காண வேணும். இந்த இடத்துல ஜனங்கள் பயப்படும் போது மோசேயினூடாக தேவன் அந்த சமுத்திரத்தை பிளந்து அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கிறார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும், எல்லா கதவுகளும் அடைபட்டது போல தெரிந்தாலும், தேவன் எங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் அவரை நம்பும் போது நாங்கள் வெக்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று மோசே சொன்னது போல நாங்களும் எப்பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கறது மாத்திரம்தான். அப்படி நாங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது எத்தனை கதவுகளை வேண்டுமானாலும் தேவன் எங்களுக்காக திறக்க போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.